ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அதாவது எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல், மந்திரமெல்லாம் எதுவுமே இல்லாமல், ஜஸ்ட் எழுதுனா போதும். உங்களுக்கு அதிகபட்சம் இது எழுதுறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் டைமே தேவைப்படும். இது எழுதுறக்கு. டெய்லியும் இதை எழுதிட்டு வரும்போது, அது எந்த விஷயத்த நினச்சி நீங்கள் இதை எழுதுறீங்களோ, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நினச்சி இது பண்ணும்போது, அதிகபட்சம் ஒரு 3 நாளுக்குள்ளே அது நடத்தி காமிச்சிரும். அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறது. ஏன்னா இதுக்கு பின்னாடி சில சூட்சம ரகசியங்களும் தாந்திரிக ரீதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற வளர்பிறை பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 21ஆம் தேதி வருது. இன்னும் ஒரு 2 நாள் தான் டைம் இருக்குது. 20ஆம் தேதியோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ரூல்ஸு, இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நானும் பேர் கொடுக்கணும் இல்லை என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புனா மட்டும் போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் இதில் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க ப்ரெசண்ட்டு, அந்த ஊர் பேர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும். அது மறந்துடாதீங்க எக்காரணத்தை கொண்டும். சரிங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா, பேமெண்ட் பண்ண முடியல, சர்வர் இஷ்யூஸ் வருது. ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ரெகுலராக பண்ணுறவங்க எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் சில நேரம் சில பேருக்கு மட்டும் சர்வர் இஷ்யூஸ் ஆகும். அப்படி ஆச்சுன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் வேறு நம்பர் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நான் தரேன். சரிங்களா? ஒரு சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க சக்ஸஸ் ஸ்டோரியில். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, நான் சொன்ன இந்த ஈஸியான மெத்தடுங்க இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பல நேரத்தில் இது யூஸ் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம், நவமூலிகை யாகத்துக்கு வீடு நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருந்தாங்க. வீடு நல்லபடியாக அம்மன் அருளால், வராகி அம்மன் அருளால் நல்லபடியாக கட்டி முடிச்சிட்டோங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண பெருசாக யாரும் இல்லை. வராகி அம்மன் அருளால் வர வேண்டிய இடத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் நான் நல்லபடியாக கட்டிட்டேங்க. நான் கட்டும்போது வெறும் 1 லட்ச ரூபா தான் வச்சுட்டு ஆரம்பித்தேன். அந்த அம்மன் அருளால் எனக்கு நல்லபடியாக நடந்திருக்கு. இன்னும் நிறைய மிராக்கள் அவங்க எனக்கு நடத்தியிருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம், மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கும் நன்றி. வராகமூர்த்தி சித்தருக்கு நன்றி மேடம். நன்றிம்மா. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வீடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வீட்டையே வராகி அம்மன் நம்மளுக்கு நிஜமாக்கி கொடுத்துருக்காங்க. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். பஞ்சமியில் நடந்துட்டுருக்க இந்த மிராக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். அத்தனை பேருக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது முக்கோண தாந்திரிக முறைன்னு சொல்லுவாங்க. முக்கோணம் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இது அறுகோணம், நம்ம ஸ்டார் போடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஏன் இதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம பண்ணும்போது நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் கிடைக்கிது அப்படிங்கிறது தாந்திரிக ரீதியாக நம்ம பெரியவங்க சித்தர்கள் எல்லாமே நிறைய விஷயங்களை அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த 3 தன்மையை உள்ளடக்கியதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கோணம் அப்படிங்கிறது 3 தன்மையை உள்ளடக்கியது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தன்மைகளும் அந்த முக்கோணத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிவசக்தியின் மூல வடிவமே இந்த முக்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அறுகோணம் வருது, மேலேயும் கீழேயும் வரனால சிவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதையே. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதை சரியான முறையில் நீங்கள் கரெக்டாக அதை செய்யும் போது கன்ஃபார்மாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த முறையை செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாதுங்க. நீங்கள் மந்திரம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சில எழுத்துக்களை நம்ம பயன்படுத்தணும், அவ்வளோதான். மந்திரமெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இதுக்கு ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு நோட் போட்டுக்கிறது நல்லது. நோட்டோ பேப்பரோ எது உங்களுக்கு சௌகரியப்படுமோ அதை எடுத்துக்கோங்க. சிவப்பு நிற பேனாவால் நம்ம இதை பயன்படுத்தணும். சிவப்பு நிறம் தான் நம்ம கண்டிப்பாக இதுக்கு வேணும். அதனால் வேறு கலர் யூஸ் பண்ண வேண்டாம். சிவப்பு நிறத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் எந்த விஷயம் நடக்கணுமோ 3 நாளுக்குள்ளே நடத்தி காமிக்குவோமாங்க. அதாவது இது புதன் தொடங்கி புதன் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா புதன் தொடங்கி தொடர்ந்து 3 நாட்கள், புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்களுக்கு நம்ம பண்ணலாம். இது நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
புதன்கிழமை அன்னைக்கு எப்போ வேணாலும் பண்ணலாம். காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணலாம், இல்லை இந்த வீடியோ பார்த்த உடனே பண்ணலாம், இல்லை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம். அதனால் புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும், ஏதாவது 3 நாளுக்குள்ளே ஏதாவது பணம் வரணும், ஒரு 1 lakh எனக்கு பணம் வரணும், இல்லை ஏதாவது லோன் கிடைக்கணும், இல்லை வேலைக்கு நான் போகணும், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், இப்படி எது வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்த முதல்ல நினச்சிக்கணும். நினச்சிட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபார்மேட்டை நீங்கள் டெய்லியும் பண்ண வேண்டி வரும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க இதுக்கு டைமே தேவைப்படும். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் இதுக்கு டைமே தேவைப்படும் இது பண்ணுறக்கு. அதனால் இதை கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி பண்ணிட்டு வரும்போது எந்த விஷயமா இருந்தாலும் அந்த 3 நாளில் நமக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த பிக்சரை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஸ்டார் போடுவோம் இல்லையா, சாதாரண ஸ்டார் போடுவோம்ல, அது மாதிரி தான். இந்த ஸ்டார் கோலம் வரைகிறது போல் இந்த ஸ்டார் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சிவப்பு நிற பேனாவால் தான் யூஸ் பண்ணணும், அது மறுபடியும் சொல்கிறேன். இப்படி வந்து வரைஞ்சாச்சுங்களா, வரைஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டார் வரைஞ்சி முடித்தோடனே உங்கள் கண்களை மூடி எது மனசில் வேணுமோ அதை மனசில் நிறுத்திக்கோங்க. கன்ஃபார்மாக அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிரும். கடவுள் எனக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்வாங்க, இந்த பிரபஞ்சம் இது நான் கேட்குறதுக்கெல்லாம் எனக்கு உதவியாக இருந்து செஞ்சு முடிக்குன்ற மாதிரி நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு சில எழுத்துக்கள் 1-2 எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தன்மை உடையது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்கள் இதில் பயன்படுத்த போகிறேன். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த எழுத்துக்கள் தான். யவ, யா, வா. இது வந்து இந்த கட்டத்துகளுக்குள்ளே எல்லாமே இருக்குது. எந்தெந்த இடத்துல என்னென்ன எழுத்து போடணுங்கிறது கரெக்டாக இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க. சென்டரில் மட்டும் 8ஆம் நம்பர் எழுதிக்கோங்க. 8 அப்படிங்கிறத போட்டு நடுவில் ரீம். இது வந்து பீஜ மந்திர சொல். இந்த பீஜ மந்திர சொல் ரீம் வந்து பல வகையில் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது. அந்த பீஜ மந்திர சொல்லும் நடுவில் வருது. 8 அப்படின்னு போட்டு ரீம் போட்டு மறுபடியும் பக்கத்தில் 8. 8 ட்ரீம் 8. அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் முடிஞ்சால் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கலாம். 8 ட்ரீம் 8. உங்களுக்கு ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வார்த்தை வந்து இதில் கிடைக்கும். அப்படி சொல்லும் போது உங்களோட கனவுகள் நிஜமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மனசில் ஒரு சந்தோஷத்தோட, நான் நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு குதூகலத்தோட அதை ஈஸியாக செஞ்சு முடிக்க ஒரு சுலபமான ஒரு ஃபார்மேட் தான் இது. 8 ட்ரீம் 8. ட்ரீம்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்குதில்ல, இதை சொல்லிகிட்டே இருங்க போதும். இது இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த 3 நாளைக்கும் இந்த வார்த்தையை சும்மாவாச்சும் சொல்லிகிட்டே இருங்க. ரொம்ப சீக்கிரம் அது நடத்தி காமிக்குமா இந்த வார்த்தையை சொல்ல. டெய்லியும் என்ன பண்ணணுன்னா, ஒன்றா காலையிலையோ இல்லை ஆஃப்டர்நூனோ இல்லை ராத்திரியோ எப்போ உங்களுக்கு அந்த நேரம் கிடைக்குதோ அப்போது பார்க்கும்போதெல்லாம் இதை வரைஞ்சி இப்படி நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற சில முறைகள் இருக்க போய் இது இப்படி கொடுத்துருக்காங்க. புதன்கிழமை அன்றைக்கி தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த 8 ட்ரீம் 8ன்னு நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வெறும் அந்த வார்த்தையை மட்டும் கூட ஒரு நோட்டில் டெய்லியும் உங்களால் எத்தனை முறை 108 முறை டெய்லி எழுத முடிஞ்சால் கூட நீங்கள் எழுதலாம். சும்மா சாதாரணமாக எழுதுங்க, ரொம்ப ஈஸி. இல்லைன்னா ஒரு மந்திரம் சொல்வது போல் அந்த 8 ட்ரீம் 8 அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல செம சூப்பராக வந்து ஒரு பவர் காமிக்கணும், அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். நான் எது சொல்லியிருக்கேனோ உங்களுக்கு அது எது சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பர், ஒரே ஒரு 2 எழுத்து வார்த்தை, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் சக்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நடந்துடும், டவுட்டே வேண்டாம். அதுபோல் நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்கிறேன், இந்த மாதிரி எழுதுகிற பேப்பரை என்ன பண்ணுறதுன்னு தொடர்ந்து வீடியோக்களை கேட்குறீங்க. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதுறீங்க, ஒரு பேப்பர் மாதிரி இருக்குன்னா பத்திரமா வச்சுக்கலாம். நிறைய சேர்ந்துருச்சுன்னா மட்டும் நீங்கள் ஒரு பேப்பர்காரங்ககிட்டயோ இடைக்கோ ஏதோ போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு துளி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.